எல்லாமே. But in the end of the day, it's also a musical because அவர் ஒரு pianist இந்த கடையில். So I think the music is amazing. இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படமாக பார்க்கும்போது the songs are part of the story. ஒரு இமேஜின். இப்போ இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம். அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க. நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம், அப்படி பெண்ட் அடிச்சு கட்டடிச்சு போகிறது. எதுக்கு? ஒரு 2 மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஏன் அதுதான் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சடனாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு திருப்பின சரக்குன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். என்ன எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது யாரை பாதிக்கும்? உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும். ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. இப்போது இன்னும் அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர் குட் ஈவினிங். ரவி வரா இல்லையா? யா ஷூர். இது இப்போ எடுத்துருங்க. ரவி சார் வந்து வச்சிடலாம். ஜாலியாக இல்லை ஜாலியாக. ஓகே ரெடி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா கொஞ்சம் தேங்க்யூ. ரெடி சார்? ஹாய். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நானும் பிரியாவும் அந்தங்கன் தி பியானிஸ்ட் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கோம். அந்த படம் வந்து ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி வந்து மதுரையை முடிச்சுட்டு இப்போது திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில் வந்து SRM இன்ஜினியரிங் அந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம். அண்ட் இப்போ உங்களை மீட் பண்ணுறோம். It's a dark comedy mixed with a little thriller and a murder mystery. ஆமாம் இல்லை, இப்போ அந்த இது மாறிடுச்சுங்க. இப்போ எந்த மொழியில் எடுத்தாலும் இட்ஸ் பேன் இண்டியா ஃபிலிம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஜீன்ஸ் ஒரு படம், அது வந்து எடுத்த மொழி வந்து தமிழ். இருந்தாலும் வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லா மொழியிலையும். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இப்போ இன்றைக்கி வந்து எந்த படம் வந்தாலும், அது வந்து நம்ம கன்னடாவில் எடுத்தாலும், இல்லாட்டி மலையாளத்தில் எடுத்தாலும், தெலுங்கில் எடுத்தாலும், தமிழில் எடுத்தாலும், இல்லை ஹிந்தியில் எடுத்தாலும், எல்லா மொழியில் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேல் அந்த இது கிடையாது. தேங்க்யூ. இல்லை, அது வந்து நானாக ஏற்படுத்த விஷயம் தான். பட் அது ஓகே, அது பரவாயில்ல. அது வந்து ஒரு படம் பண்ணுவேன், அந்த படத்துக்கு என்னென்ன டைம் தேவைப்பட்டதோ அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ரசிகர்கள்லாம் சொல்கிறது வந்து ஒரு நேரத்தில் நல்ல படங்கள் நல்லா கலக்கணும், ஒரு சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணார், நல்லா ஃபிலிம்லாம் நல்லா பண்ணார் அப்படின்னு கேப் இருக்குது. நல்ல கதைக்காக வெயிட் பண்ணீங்களா? இல்லை அது கேப்புன்னு அது கிடையாது சார். நான் சொன்ன மாதிரி இப்போது நான் ரொம்ப லென்த்தியாக பேசணும் இந்த விஷயம். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரே விஷயம் வந்து இப்போ அந்தங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான டைம் தேவைப்பட்டது. ஒரு விஷயம் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸ்டார் காஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிம்ரன், அப்புறம் பிரியானந்த் இருக்காங்க, அப்புறம் முத்துராமன் கார்த்திக் சார் இருக்கார், சமுத்திரக்கனி சார் இருக்கார், யோகி பாபு, அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் வந்து ஊர்வசி மேடம் இருக்காங்க, ஒரு நட்சத்திர பட்டாளமே பெசநகர் ரவி இருக்கார், வனிதா விஜயகுமார் இருக்காங்க, மோகன் வைத்தியா, சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது. அந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கும் வந்து பரிச்சயமாக இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அவ்வளோ கேர் எடுத்த படம் தான் இந்த அந்தகன் படம். அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸும் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற மொழியில் வந்து இந்த படம் எடுக்கும்போது வந்து எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக OTT போயிட்டாங்க. நாங்கள் அது விரும்பலை. எங்களுக்கு தேவை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். அது கரெக்டான டைம் வந்து தேவைப்பட்டது. இப்போ அந்த டைம் வந்து அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் தியேட்டரோட மெயின் ஸ்க்ரீன்ஸ், பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதனால நிறைய படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் பிளான்? இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 9th வந்துட்டுருக்கோம். ஸோ வி லுக்கிங் அட் நியர்லி அரௌண்ட் ஒரு 350 to 400 ஸ்க்ரீன்ஸ் மினிமம் எதிர்பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு வைட் ரீச்சாக இருக்கும், மக்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும் இந்த படம். தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கான ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டதா சொல்கிறாங்க. அப்படிங்களா? சரி. ஏன்னா விஷால் எல்லாமே வந்து தயாரிப்பாளர்
சொல்லிட்டு தான் படம் நடிக்கணுங்கிற மாதிரி? நாங்கள் வந்து ஒரு 40 வருஷமாக தயாரிப்பு அந்த என்டையர் ஒரு ப்ரொடியூசர் இருந்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்திருக்கோம், அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. என்ன மாதிரியான சவால்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க படத்தில் இருக்கிறது? முதல் சவால் வந்து இப்போ ஒரு பிளைண்டாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும், அது உள் வாங்கிக்கணும். அண்ட் வந்து இப்போது பிளைண்டாக நடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு பிளைண்டு கிடையாது, கண்ணை திறந்துக்கிட்ட சேம் டைம் வந்து பிளைண்டாக வந்து ஃபீல் பண்ணணும், உங்களையும் வந்து நம்ப வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இட் டுக் சம் டைம். கண்டிப்பாக நான் வந்து இல்லை ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். எஸ், இட் ஹேட் இஸ் ஓன் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டிஸ். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்டிஸ்டாக அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ரைட், இப்படி ஒரு சவாலாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அது ஜாலியாக எப்படி பண்ண முடியும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எவ்ரி டே வி ஒர்க் ஹார்ட் ஆன் தட். ராஜபார்வை இந்த வருஷத்தில் அந்த மாதிரி எதுவும் பேசப்படுறதுக்கான ஹிந்தி பாட்டு சரி செகண்ட் ஆகிட்டீங்க. சொல்லுங்கள். ராஜபார்வை கமல் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சரி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஆக்சுவலாக இது வந்து ஹீரோ வந்து குருடாக இருக்கார், சரி, ஆனால் குருடாக இல்லாத மாதிரி நடிக்கிறார். அப்படி தானே கதை வருது? எனக்கு தெரியாதுங்க. August 9th ரிலீஸ் ஆகுது, பாருங்கள், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். சரி, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அது இந்த நீங்கள் டீசர் இல்லை, இப்போது இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்னா, ஒரு சாங் இப்போ ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்தங்க ஆந்தம்னு. அதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா பிரபுதேவா மாஸ்டர், கூட வந்து சாண்டி கொரியோகிராஃபி, அதுக்கு வந்து வோக்கல் வந்து அனிருத் அவர் பாடியிருக்காரு. அதுக்கு வந்து ஓகே, இன்னும் ஒரு பக்கபலமாக இருக்குது விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸு. எவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ண முடியுமோ அதை வந்து இந்த ஒரு சின்ன சாங்குக்கே ப்ரொமோஷன் சாங் இவ்வளோ தூரம் இன்னும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அது ஒரு நானும் சிம்ரன் சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்கோம், மக்களுக்கு சேர்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லிரிக்கில் சேர்ந்து ஹூக் ஸ்டெப் வச்சு ஹூக் லைன் வச்சு நிறைய விஷயங்களை வந்து ஒரு சின்ன சாங்கில் போடும்போது இவ்வளோ கேர் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக படம் அதே மாதிரி மக்கள்கிட்ட போகும்போது நல்லபடியாக போய் சேரும், நல்ல ப்ராடக்டாக போய் சேரும்னு ஆசைப்பட்றேன். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிவ்யூவர்ஸ் வச்சு நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறாங்க, நிறைய அந்த ரிவ்யூஸ் அது அப்படின்ற போது இந்த படங்கள் அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரிவ்யூஸ் வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய கருத்து அது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவ் இருக்கும், சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சாரோட அவர் தான் சார் ப்ரொடியூசர் இல்லை? ஆமாங்க, இல்லை அவரே பண்ணியிருக்காரு. அவர் எது ரோல் பண்ணியிருக்காரு அதில்? இந்த நல்ல கொஸ்டின். 9th ரிலீஸ் ஆகுது படம், August 9th. நீங்கள் பாருங்கள், அந்த விட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஃபிலிமில் எடுத்தோம், இப்போ டிஜிட்டல் எடுத்துகிட்ருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அவர் எப்படின்னா அவர் கதை ஒன்று எடுப்பார், அந்த கதைக்கு வந்து யார் வந்து எந்த ஹீரோ கரெக்டான ஹீரோ அப்படி தான் அவர் செலக்ட் பண்ணிட்டு போவார். ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னை வச்சு படம் பண்ண வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஹில் கால் மீ. அண்ட் அவர்கிட்ட நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், அப்போ பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் ஒரு நல்ல செட்டப் வரும்போது வில் லைக் டு ஜாயின் டுகெதர். காதல் இதில் வந்து கலக்கிட்ட அப்போ நீங்கள் வந்து இப்போ எந்த மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணுறீங்க? சார், இப்போ தோற்றதுக்கும் என்னோட இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் மாறிடுச்சு. ஏர்லியர் வந்து ஆக்ஷன் படங்கள் இருக்கும், லவ் படங்கள் இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு செக்ஷன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கதை நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணிருந்தோம். இப்போ கதை கூட கிடையாது, ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு நல்ல சின்ன ஸ்டோரி, ஒரு சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் கண்டிப்பாக படங்கள் பெரிய லெவலுக்கு வெற்றி அடையும். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்க கதையை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். சார், நீ ஜட்ஜே பண்ண முடியாது சார். பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட், எப்படிப்பட்ட படங்கள் எப்படி ஓடும், எதுக்கு ஓடும் நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியாது. மக்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ பெரிய பட்ஜெட் எடுத்து இப்போ வந்து மக்களுக்கு பிடிக்கும், சின்ன பட்ஜெட் எடுத்து மக்களுக்கு பிடிக்கும். அந்த சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அது இதுவே கிடையாது. கதை நல்லா இருக்கணும், கதை இந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக் படம் ஹிட் ஆகும். காமெடி ரோல்ஸ் ஹீரோஸ் ரொம்ப வரக்கூடிய படங்களில் வந்து ரொம்ப பெரிய இதுவாக சரி, அது இப்போ ரீசெண்டாக குறைஞ்சிருச்சு. சரி, எல்லாமே அவங்க ஹீரோஸாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். படத்தில் வந்து இந்த காமெடி ட்ராக்ன்றதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படி அதான் சொல்ல வரேன் சார். அது ஒரு ஸ்கிரிப்டுக்கு பொருந்தது, அது ஒரு டைரக்டருடைய அவருடைய விஷன். இப்போது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டைரக்டருடைய அவர் படத்தை இப்படி வரணும், இப்படி ஒரு ஸ்டைலில் எடுக்கணும், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி இந்த டைரக்டர் தான். நீங்க தான் கேட்கணும். மூச்சு விடாம அப்பல இருந்து பேசிட்டு இருக்காரு. அப்படியே
சரி The floor is yours. அட்டாக் ஆரம்பிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பிகாஸ் எந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு சீன் கஷ்டம்னு இல்லை, பட் ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பிகாஸ் பிரசாந்த் சாரையும் நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், அப்புறம் சிம்ரன் மேமும் நிறைய பார்த்தேன். ஸோ அவங்க 2 பேர் காம்பினேஷனும் ஒரு சீன் இருந்துச்சு, அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த காம்பினேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ டு see them both on screen அந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஹீரோயின் சார் பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. கதையெல்லாம் சாரி கேட்டீங்களா? என்னங்க? பிரசாந்த் சாரை பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. கதையெல்லாம் கேட்டீங்களா? Obviously, see, Andhadhun is a very interesting script. அது ஸ்க்ரீன் பிளேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2-3 வாட்டி பார்க்க வேண்டிய படம் அது. ஸோ என்னோட கசின் சிஸ்டரே வந்து என்கிட்ட கேட்டால், ஐயோ நான் ஒன்று ஃபைனலி யாராவது எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பிகாஸ் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்லேருந்து ஒரு 5 வாட்டி போய் பார்த்தோம் படத்தை, பிகாஸ் they were so intrigued. என்ன நிஜமாவே என்ன நடக்குது, அது உண்மையாக பொய்யான்னு. ஸோ ஐ திங்க் தமிழில் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி த காஸ்ட் இவர் சொன்ன மாதிரி சச்சன் பிரம்மாண்டமான ஒரு காஸ்ட். இத்தனை ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஒரு 30-40 செகண்ட் ஸ்க்ரீனில் வந்தாலும் தெரிஞ்ச முகமாக இருந்தது. they really wanted to make this movie look larger than life, பிரம்மாண்டமாக இருக்கணும். அதுக்கு தான் மற்ற லாங்குவேஜஸ் விட நாங்கள் ஓடிடியில் வராமல் we're coming in the theatres. படத்துல இந்த பாட்டெல்லாம் எப்படி வந்திருக்கு? அவங்களுக்கு எடுக்கா மூச்சு வாங்கிட்டேன். I'm back on the floor. சார் பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். இப்போ இந்த அந்தகன் ஆந்தம் இப்போது ரீசெண்ட் இந்த ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சில குவர்க்கியான சாங்ஸ், சில தத்துவம் பாடல் கூட ஒரு அதாவது ஒரு யோசிச்சு ஒரு சாங் இருக்குது. அண்ட் என் காதல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குது. ஸோ எவ்ரி ஜானருக்கு ரொமான்ஸ் ஒன்றுனா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, காமெடி ஒன்றுனா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ வி ஹவ் என்னென்ன செக்மெண்ட் இன்னும் அட்ரஸ் பண்ண முடியுமோ நம்ம பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் டெமோ வரும்போது சந்தோஷ் நாராயண் சார் ட்ரிக் பண்ணி இந்த ஆமாம் சார். அது கிளாரிஃபை பண்ணியாச்சு அது சார். அது வந்து எதுவுமே அவரோட இல்லை சார். இப்போ நாங்கள் மட்டும் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஹூக் ஸ்டெப் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது ரிசப்ஷன் நல்லா வந்துட்டுருக்கு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான். But you know the interesting thing, Andhagan also ஒரு த்ரில்லர் ஒரு டார்க் காமெடி எல்லாமே, but in the end of the day it's also a musical because அவர் ஒரு பியானிஸ்ட் இந்த கடையில். ஸோ ஐ திங்க் the music is amazing. இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். படமாக பார்க்கும்போது the songs are part of the story. ஒரு இமேஜினேஷனில் எங்கேயும் போயிட்டு ஒரு லொக்கேஷன் சடனாக வந்து ஃபாரின் போகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ the music is inbuilt with the screenplay. ஸோ அது ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் படமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ரவியா சாரோட கேமரா அண்ட் புது சிக்னேச்சர் ப்ரைம்னு ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த ரஷஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ டிஐ பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஃபுல் படம் பார்க்கும்போது எப்படியும் அந்த படம் நான் அப்படியும் ஒரு 100-300 தடவை பார்த்துருப்பேன். நான் வந்து டப்பிங் ப்ராசஸ், எடிட்டிங் எல்லாமே இருந்தது. பட் ஒரு தடவை பார்க்கும்போது ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் சில படங்கள் வந்து எப்பயுமே எட்டர்னலாக இருக்கும், மெமரியில் இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் படம், முழுக்க ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி சார் இட் இஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படங்கள் தான் தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா சேட்டலைட் டிவி வந்தது, அப்புறம் கேபிள் டிவி வந்தது. கேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் சேனல்ஸ் வந்தது, இப்போ இன்டர்நெட் வந்தது. அது முடிஞ்சப்போ இப்போ வந்து ஓடிடி. ஸோ ஆஸ் டைம்ஸ் சேஞ்ச் வி கெட் நியூ டெக்னாலஜி அண்ட் வி ஹேவ் டு அடாப்ட். அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து இட்ஸ் நாட் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த இண்டஸ்ட்ரி. அந்த டைமிங் கேப் ஷார்ட் பீரியடில் இப்போ ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இல்லை அகெயின் அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்க. அது ஒரு டைம் மாறும் உங்களுக்கு. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ஓடிடி கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம படம் வந்து சைன் பண்ணும்போது ஓடிடி விற்றுறோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பிஸ்னஸ் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி மூவரை ஒரு சம்டைம்ஸ் வந்து இப்போது ஓடிடிக்கே போக வேண்டாம், லெட்ஸ் கோ தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வரும். ஸோ இட்ஸ் அ சைக்கிள். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டுருக்கும். இளைஞர்கள்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, இதனால இளைஞர்கள் உயிரெலாம் போகுது. ஆமாம், படத்தில் பண்ணும்போது வந்து அதெல்லாம் சேஃப்டியான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதை பார்த்து நான் ரோட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதெல்லாம் உயிர் இழக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து இப்போது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஹீரோ ஆகலாம், நீங்களே வந்து ஆக்டர் ஆகலாம், நீங்களே டைரக்டர் ஆகலாம், நீங்களே கேமராமேன் ஆகலாம். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சேஃபாக பண்ணுங்கள்.
உங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்களா, அந்த கண்டென்ட் பண்ணும்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஹியூமரஸாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பட் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ரீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா த்ரூ யூ உங்கள்கிட்ட வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான், சேஃப்டியாக இருங்க, சேஃபாக இருங்க ப்ளீஸ், கேரோட பண்ணுங்கள். பண்ணியிருக்கீங்க சார், நீங்களே ஹெல்மெட் ஆமாம் சார். ஃபைன் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் இப்போ நீங்கள் இதுதான் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி நான் இல்லை சொல்றேன் வேண்டாம் நான் தான் டேர் பண்ணேன். இல்லை சோ எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட் எனக்கும் கொஞ்சம் இருக்கு. டேர் பண்ண சொன்னாங்க நாங்க போன ஷோல. அப்படி இல்லைங்க. இப்போ சமீப காலம் இந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன். தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க. நாகர்கோயில் ஆரம்பித்து திருச்சி, மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான், த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்கன்னு நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து 1 more பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம். அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஒரு 5 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க. நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம், அப்படி பெண்ட் அடிச்சு கட்டடிச்சு போகிறது எதுக்கு? ஒரு 2 minutes லேட்டாக போனாலும் ஒன்றும் ஆகாது. பட் நீ ஏன் அதான் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சன்னாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு திருப்பின சரக்குன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். என்ன எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது யாரை பாதிக்கும்? உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும். ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. இப்போது இன்னும் அடுத்த அப்டேட் ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க, 3rd வரப்போகுது. நான் அவளை காத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனாக உட்காந்து நான் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும். அண்ட் அந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு எண்டில் இருக்காதுங்க, அது அப்படியெல்லாம் இல்லை. ஹீஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கோல். ஹீஸ் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல் விஷர், ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். இல்லை அவர் ஃபைனலாக சொல்லியிருக்காரு சார், விஜய் சொல்லியிருக்காரு. அதான் சார் என்னோட கருத்தை சொன்னேன், அவ்வளோதான். அரசியல் தாங்கிறது முடிவு பண்ணிட்டாரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அரசியலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? நான் இன்னும் பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுவேன், அது யாராக இருந்தாலும். விஜய் நல்லது பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு. நீங்கள் அவருக்கு ஆதரவு தருவீங்க சார்? யார் நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக என் ஆதரவு இருக்கும் சார். சார், திரை உலகுக்கு திரைப்படத்துறைக்கு ஒரு சவாலாக இருந்தது இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு. சரிங்க. அதோட அட்மினை வந்து திருவண்ணாமலை கைது பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கையாக இருக்குது. மேலும் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன மெடிசன் தெரியாமல் சுற்றிட்டுருப்போம். அது அந்த நோய் எப்படி வருது கண்டுபிடிச்சி அதை எராடிக் பண்ணும்போது அந்த டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து என்னென்ன ஒரு இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இந்த பைரசி வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொடியூசரோட அவருடைய காசு, அவரோட பணம், அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து உடனே ஒரே நைட்டில் காணாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு டேரக்டரோ சரி, ஒரு ஹீரோ சரி, அவங்க பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து இல்லீகலாக வெளில வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது இது நடந்தது, இது இட்ஸ் a வெரி ஹாப்பி நியூஸ். ரிக்வெஸ்ட் டு பீப்புள் இஸ் ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இல்லீகல் பிரிண்ட் வந்து பார்க்காதீங்க, அவ்வளோதான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். சார் அவர் நிறைய கோடியிலலாம் சம்பாதிக்கல, ஒரு 5000 பணத்துக்காக அவர் லைவாக ஷூட் பண்ணி. சார் அதான் சார், திருடன் வந்து பெருசாக திருட மாட்டான். இந்த 2 ரூபாயில் மாட்டுற கேஸ் தான் அந்த கேஸ் எதுவும், அவ்வளோதான். சார், இப்போ நீங்களும் உங்களோட ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் என்னதாக பேசப்பட்டு இருக்காங்க, அப்படிங்களா? சரி, உங்களோட கருத்து அப்படின்னா கேட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். இல்லை அதை நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை சார், சொன்னார், தெரில, அது என்னன்னு நான் விசாரிக்கணும். ஊரில் இப்போ சண்டை காட்சிகள்லாம் அப்படி இடம்பெற்றிருக்கு சார். இப்போது இட்ஸ் அ த்ரில்லர் மூவி அண்ட் ஒரு பிளைண்ட். இப்போ அது சண்டை காட்சி எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் இதை நான் ரொம்ப பேசினாலும் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்போசிங் லாட் ஆஃப் திங்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க, நீங்கள் திரும்பி உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது டோட்டலாக மாறும். ஏன்னா இந்த படம் நாங்கள் பண்ண காரணம், ஏன் வந்து ஒரு ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் பண்ண காரணம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான்.
ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் அழகாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ தமிழில் பண்ணோம். அண்ட் இப்போ மக்கள் பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். தமிழ் மக்கள் பார்க்கும்போது அருமையான படமாக இருக்கும். அது 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓஹோ இதுதான் நடந்ததோ, இது வந்து இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு. அண்ட் யூ ஆல்சோ என்ஜாய் இட். ஏன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் விஷயம் காமிக்கும், வி ஆல் என்ஜாய் இல்லையா, அடா ஓ அப்படியா ஓ இதுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க் யார் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வேறு ஏதாவது கேள்வி? சார் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. ஆமாம் சொல்லுவார். லேட்டாலாம் வரமாட்டாங்க, டைமிங்கு எனக்கு இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அதெல்லாம் இல்லை, இங்கே நானும் அவங்கள உட்காந்துருந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டு அப்புறம் வந்து உட்காந்து பின்னாடி தான் வெயிட் பண்ணி முதல்ல ஹீரோயினுக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு அடுத்தது உள்ள பின்னாடி தான் இருந்தார். திரும்பி பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள். சார் அட்வைஸ் இன்றைக்கி வந்து இப்போ நான் வளர்ந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் வேறு, டோட்டலாக வேறு. எல்லாமே உலகமே இப்போ அவங்க மொபைல் ஃபோனில் இருக்குது. இன்ஸ்டன்ட் நாலேஜ், எதை பற்றி எது வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக கற்றுக்கலாம். அது வந்து பிளெஸ்ட். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப பிளெஸ்ட். நாங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஒன்று நம்ம வந்து லைப்ரரிக்கு போகணும், இல்லை அப்பா அம்மாட்ட கேட்டணும், இல்லை இல்லாட்டி ப்ரொஃபஸர்கிட்ட போகணும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஈவன் 7 வயசு குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து ஏபிள் டு அப்சர்வ் ஃபாஸ்டர். எனக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், தி நியூ ஆக்டர்ஸ் வந்து ஒன்றே வந்து சொல்ல விரும்புகிறேன், யூ காட் அ லவ்லி ஆக்டிங். பீங் அன் ஆக்டர் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். ஒர்க் ஹார்ட் அண்ட் சக்ஸஸ் வில் கம். வந்துடுச்சு இப்போ. இல்லை சார், இப்போது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ எனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட சென்சார் வரப்போகுது. சென்சார் வச்சு கண்டென்ட் இப்போ இந்தியா வந்து இப்போ திரும்பி அகெயின் தட்ஸ் கோயிங் டு பி அ நார்ம். ஸோ அதனால் வந்து இப்போ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஜாஸ்தியும் போகக்கூடாது. இன்னும் வீட்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சார் இப்போது நான் August 9th அந்தகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அடுத்தது கோட் வருது. இது 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் உடனே வரும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே என் கூட இருந்திருக்கு. அது இன்றைக்கி இல்லை, எப்போவுமே எப்போ வந்தாலும், எங்கே திருச்சிக்கு வந்தாலும் மதுரைக்கு வந்தாலும் எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டிங் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். August 9th திரும்பி என்னை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.